student, today we are going to see about the male reproductive system. So in previous classes, classes human reproductive system various process involved ஆயிருக்கு அப்படினு சொல்லி நம்ம பார்த்தோம். Various process involved in human reproductive system. So இந்த process அப்படினா எந்த நம்ம பாடியில எந்த ஆர்கன்ல நடக்குது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். So various process நம்மளுடைய பாடியில எங்க நடக்குது அப்படி பார்க்கும்போது அத மூணு பகுதியா பிரிச்சிருக்காங்க. 3 parts ஆ பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படி பாத்தீங்கன்னா first one primary reproductive organ. Primary reproductive organ. Next endocrine gland. Endocrine gland. Third one secondary reproductive organ. Secondary reproductive organ. So primary reproductive organ அப்படினு சொல்லிருக்காங்க. So primary reproductive organ எது சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா testes and ovary. Testes and ovary. So இதுதான் primary reproductive organ அப்படினு சொல்றோம். testes ஐயும் ovary அதாவது விந்தகத்தையும் அண்டகத்தையும் தான் என்ன சொல்றாங்க முதல்நிலை இனப்பெருக்க உறுப்புகள் அப்படினு சொல்றோம். அடுத்து எண்டோக்ரைன் கிளாண்ட் அதாவது நாளமில்லா சுரப்பி. சோ நாளமில்லா சுரப்பில நிறைய இருக்கு. அதுல இங்க இனப்பெருக்கத்துல முக்கியமா பங்கு வகிக்கிறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி கிளாண்ட். Pituitary gland. So அடுத்து secondary reproductive organ இரண்டாம் நிலை இனப்பெருக்க தொகுப்பு. So இதுல என்னென்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா first reed testes. Reed testes. அடுத்து vasa efferentia. Vasa efferentia. அடுத்து epididymis. Epididymis. அடுத்து vasa differentia. Vasa difference. So these are the some of the secondary reproductive organ. That is reed testis, vasa efferentia, epididymis, vasa difference. So reed testis தமிழ்ல reed testis ன்னு சொல்றாங்க. அடுத்து vasa efferentia அதாவது விந்தக நுண்ணாளம். விந்தக நுண்ணாளம். அடுத்து epididymis அப்படினா விந்தக மேல் சுருண்ட குழல். விந்தக மேல் சுருண்ட குழல். அடுத்து விந்தக நாளம். vas difference அப்படினா விந்த நாளம். விந்தக நாளம் vas difference. So these are the some of the secondary reproductive organ. So நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா various phases involved ஆயிருக்கு சொல்லி பார்த்தோம். various process human reproductive systemல அத 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. First one primary reproductive organ, endocrine gland, secondary reproductive organ. So primary reproductive organ என்ன சொல்றோம் அப்படினா testes and ovary. Next endocrine gland அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படினா pituitary gland. அடுத்து secondary reproductive organ reed testis, vasa efferentia, epididymis, vasa difference. முதல் நிலை இனப்பெருக்க தொகுப்பு. இதுல விந்தகத்தையும் அண்டகத்தையும் சொல்றாங்க. அடுத்து நாளமில்லா சுரப்பி. நாளமில்லா சுரப்பில முக்கியமா பிட்யூட்டரி சுரப்பியை சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாம் நிலை இனப்பெருக்க தொகுப்பு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா reed testis, அடுத்து vasa efferentia அப்படினா விந்தக நுண்ணாளம். அடுத்து epididymis. epididymis அப்படி சொல்லுங்க. epididymis. சோ இத என்ன சொல்றாங்க அப்படினா விந்தக மேல் சுருண்ட குழல். அடுத்து vasa difference அப்படினா விந்தக நாளம். விந்து நாளம் அப்படி சொல்றாங்க. vasa difference அப்படினா விந்து நாளம். சோ இந்த reproductive system primary,
செகண்டரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். So functions of primary reproductive organ. So primary reproductive organ உடைய ஃபங்க்ஷனை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். So primary reproductive organ உடைய ஃபங்க்ஷன் அப்படி சொன்னோம்னா இதுல சோ நம்ம ஏற்கனவே தெரியும் எதெல்லாம் நம்ம பிரைமரி reproductive organ சொல்றோம். டெஸ்டிஸ், அடுத்தது ஓவரி. So testis என்னது? It is responsible for sperm production. விந்து உற்பத்திக்கு இது காரணமா இருக்குது. விந்தக உறுப்பு sperm production. அடுத்து this ovary is responsible for ova production. அதாவது அண்ட செல் உற்பத்திக்கு இந்த அண்டகம் காரணமா இருக்கு, விந்து செல் உற்பத்திக்கு விந்தகம் காரணமா இருக்கு. சோ இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன், முக்கிய பணி. முதல் நிலை இனப்பெருக்க தொகுப்பு அல்லது உறுப்புகளுடைய பணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிஸ் வந்து விந்து உற்பத்தி, அதாவது விந்தகம் வந்து விந்து உற்பத்திக்கு காரணமா இருக்கு. அண்டகம் வந்து பாத்தீங்க அப்படினா அண்ட உற்பத்திக்கு காரணமா இருக்கு. So this ovary is responsible for ova production, testis is responsible for sperm production. So அடுத்து functions of endocrine gland. நாளமில்லா சுரப்பியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சோ நாளமில்லா சுரப்பியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா it help in, that is this endocrine gland, that is pituitary gland, help in production of or development of, it help in the development of secondary sexual character. These endocrine gland, that is pituitary gland, help in the development of secondary sexual character. Next function வந்து பாத்தீங்க அப்படினா maturation of reproductive system. And third, regulation of normal function of reproductive system. அதாவது it help in development of secondary sexual character. Next, maturation of reproductive system. Third one, regulation of normal functions of reproductive system. அதாவது இரண்டாம் பால் பண்புகள் இதனுடைய வளர்ச்சிக்கு இது காரணமா இருக்கு. இரண்டாம் நிலை பால் பண்புகளுடைய வளர்ச்சிக்கு இது காரணமா இருக்கு. அடுத்தது இனப்பெருக்க உறுப்புகளுடைய முதிர்வடைவதற்கு இது காரணமா இருக்கு. அடுத்தது இனப்பெருக்க உறுப்புகளுடைய இயல்பான செயல், அதாவது நார்மல் ஃபங்க்ஷன் அப்படினா இயல்பான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையும் இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட், அதாவது நாளமில்லா சுரப்பி செயல்படுது. சோ அடுத்தது செகண்டரி செக்சுவல் கேரக்டரோட ஃபங்க்ஷன், secondary reproductive organ உடைய ஃபங்க்ஷன், that is functions of secondary reproductive organ, இதனுடைய ஃபங்க்ஷன். சோ இது என்ன வேலையை செய்யுது? ரெண்டே ஃபங்க்ஷன்ஸ் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா it help in to transport and sustain the gametes. அதாவது இனச்செல்களை
கடத்துவதற்கும் டிரான்ஸ்போர்ட், அதாவது கேமெட்ஸை கடத்துவதற்கும், அடுத்தது நிலைப்படுத்துவதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் உதவியா இருக்கு. It help to transport, that is secondary reproductive organ உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படினா it help to transport and sustain the gametes. இரண்டாவது ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படினா it nurture the developing offspring, developing offspring. அதாவது சேய் செல்களுக்கு தேவையான உணவூட்டத்தை அளித்து பேணி காக்கக்கூடிய வேலையை செய்யுது. சோ இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். அதாவது நல்லா கவனிங்க, மூணு பகுதியா பிரிச்சிருக்காங்க. பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், எண்டோக்ரைன் கிளாண்ட், செகண்டரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். சோ பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படினா, சோ பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் இது டெஸ்டிஸ் ஓவரின்னு சொல்றோம். சோ திஸ் testis is responsible for spermatogenesis or sperm production. Next, the ovary is responsible for oogenesis, that is ova production. So this is the primary reproductive organ function. அதாவது விந்தகம் வந்து என்ன பண்ணுது அப்படினா விந்து செல்களை உற்பத்தி செய்வதற்கு காரணமா இருக்கு. அண்டகம் வந்து பாத்தீங்கன்னா அண்ட செல்களுடைய உற்பத்திக்கு காரணமா இருக்கு. அடுத்து நாளமில்லா செல், that is endocrine gland, இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா it helps in the development of secondary sexual character, இரண்டாம் நிலை பால் பண்புகளுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. அடுத்து இனப்பெருக்க உறுப்புகளோட முதிர்வடைவதற்கு, that is maturation of reproductive system. Next, third one, regulation of normal functions of reproductive system, அதாவது இனப்பெருக்க உறுப்புகளுடைய இயல்பான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு இது காரணமா இருக்கு endocrine gland. அடுத்து செகண்டரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுடைய ஃபங்க்ஷன் என்ன? இரண்டாம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா it help to transport and sustain the gametes, இனச்செல்களை கடத்துவதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் உதவியா இருக்கு. அடுத்து it nurture அப்படினா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், உணவளித்து பேணி காத்தல். அதாவது it nurture the developing offspring, சேய் செல்களுடைய வளர்ச்சிக்கு உணவூட்டத்தை அளித்து அதனுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்கு. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டு விதமான ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஒன்னு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்க போறோம். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல ரெண்டு டைப் இருக்கு அப்படி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். That is male reproductive system, female reproductive system. So first நம்ம பார்க்க போறது male reproductive system பத்தி பார்க்கலாம். Male reproductive system, male reproductive system. So the male reproductive systemல என்னெல்லாம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா first one, a pair of testes, a pair of testes. அடுத்து accessory ducts, accessory ducts, accessory glands, accessory glands. அடுத்து external genitalia, external genitalia. So these are the male reproductive system. That is, அதாவது male reproductive systemல என்னென்னலாம் இருக்கு பாத்தீங்கன்னா a pair of testes, accessory ducts, accessory gland and external genitalia. அதாவது ஆண் இனப்பெருக்க தொகுப்பு, இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஓரினை விந்தகம், ஓரினை விந்தகம். அடுத்து துணை நாளங்கள், அடுத்து துணை சுரப்பிகள், அடுத்து புற இனப்பெருக்க உறுப்பு, அதாவது எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியானா புற இனப்பெருக்க உறுப்பு. ஓரினை விந்தகம், துணை நாளங்கள், துணை சுரப்பிகள், புற இனப்பெருக்க உறுப்பு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது pair of testes பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்டிஸ் எதுல இருக்கு அப்படி பார்க்கறத அத பத்தி பார்ப்போம். அதாவது ஸ்க்ரோட்டம் அப்படி சொல்லுவாங்க. ஸ்க்ரோட்டம், it is otherwise called as scrotal sac, scrotal
sac விதை பை அப்படி சொல்லுவாங்க விதை பை சோ இது என்ன அப்படி பாத்தீங்கன்னா it is a sac of skin it is a sac of skin ஒரு தோலிலான ஒரு பை பை மாதிரியான அமைப்பு தோல் அதாவது தோலிலான பை மாதிரியான அமைப்பு இது எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா it hangs outside the abdominal cavity or pelvic cavity which contains testes so இது எங்க இருக்கு அப்படினா அடி வயிற்று பகுதி அல்லது வயிற்று பகுதியோட வெளிப்பகுதியில காணப்படும் அடி வயிற்று பகுதிக்கு வெளியில காணப்படும் இதுல என்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா டெஸ்டிஸ் விந்தகம் அந்த இதுல தான் இருக்கு இந்த பையில தான் இருக்கும் விந்தகம் சரி அடுத்து it hangs outside the abdominal or pelvic cavity so this scrotum act as a thermoregulator for spermatogenesis அதாவது விந்து செல் உற்பத்திக்கு இது ஒரு வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்படுகிறது it acts as a thermoregulator of spermatogenesis அதாவது sperm productionக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஸ்க்ரோட்டம் உதவியா இருக்கு சோ நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க what is the reason சோ இது ஏன் தெர்மோரெகுலேட்டரா செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் காரணம் சோ நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படினா நார்மல் பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு பாத்தீங்க அப்படினா 37 டிகிரி செல்சியஸ் சோ இதுதான் நார்மல் இன்டர்னல் பாடி ஸ்ட்ரக்சர் டெம்பரேச்சர் அதாவது நம்மளுடைய உடலுடைய உள் வெப்பநிலை எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா இயல்பான வெப்பநிலை எவ்வளவு பாத்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் சோ இந்த வெப்பநிலையில விந்து உற்பத்தி இயல்பா நடக்காது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் அவ்வளவா இந்த டெம்பரேச்சர்ல நடக்காது சோ அதனால இது என்ன பண்ணுது ஸ்க்ரோட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா it lowers the internal body temperature by 2 to 3 degrees Celsius அதாவது இயல்பான வெப்பநிலையை விட ரொம்ப 2 அல்லது 3 வெப்பநிலை குறைவாக வைத்துக்கொள்ள உதவியா இருக்கு so this temperature that is nearly பாத்தீங்க அப்படினா nearly 34 to 35 degree Celsius so this is the optimum temperature for sperm production so sperm உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த வெப்பநிலை தான் உகந்த வெப்பநிலை that is optimum temperature அப்படினா உகந்த வெப்பநிலை இது இயல்பான வெப்பநிலையில sperm உற்பத்தி இருக்காது சோ அதை விட கம்மியா இருக்கும் that is 2 to 3 டிகிரி செல்சியஸ் குறைச்சு காமிக்குது அதனால என்ன சொல்லிருக்காங்க this total set சோ அதனால என்ன சொல்லிருக்காங்க தெர்மோரெகுலேட்டர் வெப்ப நெறிப்படுத்தியாக இது செயல்படுது விதைப்பை அப்படிங்கிறது வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இயல்பான உடல் வெப்பநிலையை விட 2 ல இருந்து 3 டிகிரி வெப்பநிலை குறைத்து இருக்கும் சோ இந்த வெப்பநிலையில தான் இது விந்து உற்பத்திக்கு உகந்த வெப்பநிலையாக கருதப்படுது சோ அதனால தான் இந்த விதைப்பையை வெப்ப நெறிப்படுத்தி அப்படி சொல்றாங்க சரி அடுத்து இதுல என்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா it is biologically homologous to labio majora of female சோ இது எதை குறிக்குது அப்படி பாத்தீங்கன்னா பெண்களுடைய பேரிதழ்களுக்கு ஒப்பானது so it is biologically homologous அப்படினா அதே மாதிரி இருக்குது labio majora of female so female ல labio majora அப்படினா பேரிதழ்கள் சொல்லுவாங்க ரெண்டு இருக்கு labio majora labio minora பேரிதழ்கள் சிற்றிலைகள்னு சொல்லி இருக்கும்
இனப்பெருக்க உறுப்புகள்ல. சோ அது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சோ அந்த லேபியோ மஜோரா அப்படிங்கிற உறுப்பை ஒத்து காணப்படும். சோ இட் இஸ் பயாலஜிக்கலி ஹோமோலோகஸ் டு லேபியோ மஜோரா. அது மட்டும் இல்ல, இதுல ரெண்டு விதமான மசில்ஸ் இருக்கு. இட் கண்டைன்ஸ் two types of muscles. ஒன்னு it contains cremaster muscles, cremaster muscles and dartus muscle, dartus muscles. So these two muscles help to positioning the testes, help to positioning the testes. So இந்த தசைகள், அதாவது ரெண்டு விதமான தசைகள், தமிழ்ல அதுதான் cremaster தசைகள், dartus தசைகள் அப்படி சொல்லிருக்காங்க. சோ இந்த ரெண்டு தசைகள் தான் விந்தக பையில டெஸ்டிஸோட அமைவிடத்தை தீர்மானிக்குது. எப்படி அப்படி பாத்தீங்கன்னா, when the temperature is low, when the temperature is low, என்ன பண்ணும் அப்படின்னா, these muscles contracts, these muscle contracts and pulls the testes close to the abdominal cavity, close to the abdominal cavity. அதாவது வெப்பநிலை கம்மியா இருக்கும்போது, when the temperature is low, இந்த தசைகள் என்ன பண்ணுது, சுருங்குது. அதாவது the cremaster and dartus இந்த ரெண்டு தசைகளும் சுருங்கி என்ன பண்ணுது, டெஸ்டிஸ abdominal cavity நோக்கி இழுக்குது. சோ அதான் சொல்லிருக்காங்க, it may close the abdominal cavity. And when temperature is rise, so temperature ரொம்ப அதிகமாகும் பொழுது என்ன ஆகும், these muscles relax, தளர்ச்சி அடைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா, and keep or and move the testes apart from the abdominal cavity, abdominal cavity. அதாவது இந்த தசைகள் சுருங்கும் பொழுது டெஸ்டிஸ அப்டாமினல் கேவிட்டிக்கு ரொம்ப க்ளோஸா கொண்டு வருது. அதே சமயத்துல டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது இந்த மசில்ஸ் வந்து என்ன ஆகுது, ரிலாக்சேஷன் ஆகி என்ன பண்ணுது, டெஸ்டிஸ் அப்டாமினல் கேவிட்டி விட்டு வெளியே தள்ளுது. சோ அதான் சொல்லிருக்காங்க, அதான் இதோட ஃபங்க்ஷன், cremaster muscles and dartus muscles. சோ திரும்பி ஒரு வாட்டி சொல்றேன், கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோட்டம் பத்தி பார்க்கணும். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல ஸ்க்ரோட்டம் பத்தி பார்க்கணும். ஸ்க்ரோட்டம் அப்படினா விரைப்பை. சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா it is a sac of skin and it hangs out the abdominal cavity or pelvic cavity which contain testes. அதாவது அடிவயிற்று பகுதிக்கு வெளியில் இது காணப்படும். சோ அதுதான் டெஸ்டிஸ் இருக்கு. அடுத்து this scrotum acts as a thermoregulator, வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்படுது. எதுக்கு, விந்து செல் உற்பத்திக்கு, that is production of sperm, that is spermatogenesis. ஏன் இது தெர்மோரெகுலேட்டர்னு சொல்றோம், இந்த ஸ்க்ரோட்டம் வந்து ஏன் தெர்மோரெகுலேட்டர்னு சொல்றோம், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர், நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா, that is normal internal body temperature வந்து பாத்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். சோ இந்த செல்சியஸ்ல, அதாவது இந்த டிகிரில வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர்ல ஸ்பெர்ம் உற்பத்தி அதிகமா இருக்காது, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காது. சோ அதனால இந்த ஸ்க்ரோட்டம் என்ன பண்ணுது, it lowers the internal body temperature by 2 to 3 டிகிரி செல்சியஸ். அதாவது இயல்பான உடல் வெப்பநிலையை விட 2 ல இருந்து 3 வெப்பநிலை குறைவாக இது வச்சிருக்கு. So this temperature, that is 34 to 35 degrees Celsius, is the optimum temperature for sperm production. Optimum temperature for sperm production, and it is homologous, biologically homologous to labio majora of female. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படினா, ஃபீமேல்ல, அதாவது பெண்கள்ல பேர்தல்களை ஒட்டு காணப்படும், ஒரே மாதிரி அமைப்பை கொண்டது. இதுல ரெண்டு விதமான தசைகள் இருக்கு. It contains cremaster muscles and dartus muscles. What are the functions of these muscles? That is, it helps the positioning of testes.
சோ டெஸ்டிஸ் விந்தகத்தை அதாவது விரைப்பையில விந்தகத்தோட அமைவிடத்தை தீர்மானிக்கிறது இந்த தசைகள் தான். எப்படி பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது these muscles, that is cremaster muscles and Darter's muscle contracts and pulls the testes close to the abdominal cavity. இந்த வெப்பநிலை குறைவாக இருக்கிற சமயத்துல இந்த தசைகள் சுருங்கி விந்தகத்தை என்ன பண்ணுது, அடிவயிற்று பகுதிக்கு நெருக்கமாக கொண்டு வருது. அதே வெப்பநிலை அதிகமாகும் பொழுது இந்த தசைகள் தளர்ச்சி அடைஞ்சு these muscles relax and moves the testes apart from the abdominal cavity. சோ அடிவயிற்று பகுதிக்கு வெளியே தள்ளுது அதிகமா இருக்கும் வெப்பநிலை. சோ அடுத்து நாம பார்க்க போறது டெஸ்டிஸ் பத்தி பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.